पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தது பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 23வது ஸ்லோகத்தோட அவதாரிக்கால ஆச்சாரியர் என்ன சொல்றார், யஜ்யம் தானம் தபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பண்ற 3 காரியங்களும் 3 விதமா பாத்தீங்கன்னா இருக்கு. சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் பிரிக்கலாம். இந்த எந்த விதமா இந்த காரியங்கள் அமைஞ்சாலும் அந்த காரியம் பாத்தீங்க அப்படின்னா சாத்குண்ய கரணாய. சாத்குண்ய கரணம் அப்படின்னா அதை இன்னும் பெஸ்டா பண்றதுக்காக, அதை நல்லதா ஆக்குறதுக்காக. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரி குணம் செல்லாது இல்ல, கண்டிப்பா இருக்காது. சில சமயம் பாத்தீங்கன்னா ரஜோ குணத்தோட தப்ப நம்ம தானம் பண்ணுவோம். இப்ப நாங்களே பண்ணும்போது சில சமயம் கோவப்படுறோம், சில சமயம் கோவப்பட வேண்டி இருக்கு. இப்போ ஒரு தானம் பண்றோம்னு வச்சுங்களேன், ஏதாவது கொஞ்சம் மீறி ஏதாவது பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு வேஷமாவது போட வேண்டியிருக்கு, கண்டிப்பு சில சமயம் காட்ட வேண்டியிருக்கு கொடுக்கும்போது. இது மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணும்போது எந்த கர்மா பண்ணினாலும் சில சமயம் நல்ல சாந்தமா இருந்து பண்ண முடியும். சில சமயம் பாத்தீங்கன்னா ஏதோ எதிர்க்க ஏதோ ஒரு சூழ்நிலை, வெளியில இருக்கிற தன்மைகள் ஏதாவது இல்லை, நமக்கே பாத்தீங்கன்னா சில சமயம் ஏதாவது ஒரு கோபதாபங்கள்ல இருப்போம். ஒரு வாதம் பண்ணிக்கிட்டு நம்ம போய் எங்கேயாவது தானத்தை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இல்லைன்னா வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோம், ஒரு யஜ்யத்தையோ ஒரு பூஜையோ ஆரம்பிச்சிருப்போம். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா பாடம் படிக்க வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒய்ஃப்ட பாத்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நேத்தோட மிச்சம் ஏதாவது கொஞ்சம் வாக்குவாதம் போயிருக்கும். இப்பதான் கிளாஸ்க்கு 6:30 மணிக்கு வருவோம், ஆனா 6 மணிக்குள்ளார ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏதாவது வீட்டுக்குள்ள நடக்குமே, வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஏதாவது நடக்கும். இல்லை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளாரையே பாத்தீங்கன்னா நேற்று சாப்பிட்ட உணவு, நேற்று பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ளார ஏதாவது மனசோட விகாரங்களை உண்டு பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்றது போயிட்டே இருக்கும். இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், சுவாத்தியாயத்தை பண்ணுவோம்.
இதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது தானத்தை கொடுப்போம், எங்கேயாவது ஒரு ஹோமங்களை பூஜைகளை பண்ணுவோம். இது மாதிரி யஜ்யம் தானம் தபஸ்ன்றது ஏகாதசி விரதம் இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிக்க போகுது. சில சமயம் அந்த ஏகாதசி விரதங்கள்ல வந்து கோபதாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். இது மாதிரி குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா சாத்குண்யகரணாய அப்படின்னா இதை எல்லாத்தையும் நல்லதாக்குறதுக்காக, நல்லதாக்கணும், 100% இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் இருக்கா சுவாமினா இருக்கு. அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 23வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஆரம்பிச்சார். ஓம் தத் சதிதி. எந்த கர்மா பண்ணோனையும் அந்த கர்மா பண்றதுக்கு முன்னாடியும் சொல்லிக்கலாம், பண்ணி முடிக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஓம் தத் சத் அப்படின்னு நம்ம இந்த 3 சப்தங்களை சொல்றோம் அப்படின்னா ஓம் தத் சதிதி நிர்தேசோ பிரம்மணஸ் திரிவிதக ஸ்மிருதா. பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் தத்து சத்து அப்படின்னு இந்த 3 நாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு 3 விதமான பெயர்களா சொல்லப்படுது. இந்த பிரம்மத்திலிருந்து தான், இந்த 3 நாமங்கள்ல இருந்தா பிராமணர்களும் யஜ்யங்களும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதங்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியோட ஆதி காலத்துல இந்த 3 சப்தங்கள்ல இருந்து உண்டாயிற்று. சப்த பிரம்மம் அப்படின்னு பேர், இதுக்கு பேரு. அதனால இதை நம்ம எங்கெங்கெல்லாம் உச்சரிக்கிறோமோ அந்த உச்சரிப்பு பண்ண மாத்திரத்துல அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் என்ன பண்ணுவோம், இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத் பரபிரம்ம அர்ப்பணே அஸ்து அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம் தத் சத்துல இருக்கிற ஓம் தத்து சத்து இந்த 3 சப்தங்களையும் தனித்தனி ஸ்லோகங்கள்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். 24வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம். தஸ்மாத் ஓமித்யுதாஹ்ருத்ய தஸ்மாத் ஓமித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபः க்ரியாः யஜ்ஞதான தபः க்ரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம் சததம் பிரம்மவாதினாம் தஸ்மாத் ஓம் யத்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபः க்ரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். இந்த ஓம் தத் சத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்ததுனால ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த காரணத்தினால இதுதான் ஆதி காரணம். ஓம் தத் சத்ல இருந்து தான் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் வேதவாதினாம், வேதத்தை சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்க, தஸ்மாத் ஆகையினால் ஓம் இத்யுதாஹ்ருத்ய முதல் சப்தம் எங்க வந்து சொன்னாலும், இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், எந்த காரியம் வெளியில சொல்றோமோ இல்லையோ உள்ளுக்குள்ளார சதா ஓங்காரம் போய்கிட்டே இருக்கும். எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஓங்காரத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. பிள்ளையார் சொல்லி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது. ஓம் இத்யுதாஹ்ருத்ய, உதாஹ்ருத்யன உச்சாரிய, ஓம் என்ற சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி உச்சாரணம் பண்ணி யஜ்ஞமோ தானமோ தபஸ் அப்படின்ற கிரியைகள், எந்த காரியம், யஜ்யம்னா என்ன அர்த்தம், எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய எல்லா காரியத்திலையும் யஜ்யம்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஓம் சொல்லியும். அதே மாதிரி தானம் கொடுக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஓம் சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த தானத்தையும், அதே மாதிரி தபஸ் எதெல்லாம் பண்றோமோ அந்த தபஸ் எல்லாத்தையும் ஓங்காரம் சொல்லியும் இந்த கிரியைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரவர்த்தந்தே, இந்த காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள், செய்கின்றார்கள். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம். விதானோக்தாகனா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த யஜ்யம் தானம் தபஸ் என்ற கர்மங்களை யாரு, பிரம்மவாதினாம், பிரம்மத்தை சொல்லக்கூடிய, பிரம்மம்னா இந்த இடத்துல பிரம்மம்னா வேதத்துக்கு பேர், பிரம்மம்னு ஒரு பேர் இருக்கு, வேதத்துக்கு பிரம்மம்னு பேர். வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய வைதிகர்கள் யாரெல்லாம் வேத பண்டிதர்களா இருக்காங்களோ, வைதிகர்களா இருக்கக்கூடிய வேதத்தை சொல்லக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார்கள்.
அதனால்தான் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓம் ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்போம். வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதை சொல்றதா இருந்தாலும் ஓம் ஆரம்பிச்சு ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்போம். இதே வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் சொல்லாம ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்தர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம், ஓம் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்ப முதல்ல சொல்லும் போது ஓம் ஹரிஹி ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை சொல்லக்கூடிய எல்லாரும் ஓங்காரத்தை சொல்லிதான் எல்லா கர்மங்களையும் செய்கிறார்கள். வந்தாச்சு பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், தஸ்மாது ஓம் இத்தி உதாகிருத்திய. உதாகிருத்திய என்ன அர்த்தம், உச்சாரிய. ஆகையினால் இந்த ஓங்காரத்தை ஓம் தத் சத்துன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்குல்ல, ஓம் தத் சத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை நல்லபடியாக்குறதுக்கு பிரயோகப்படுத்துறது. அதுல இருக்க ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஓம் அப்படின்னு உச்சாரணம் பண்ணி தனித்தனியாவும் பிரயன்படுத்தலாம். அப்ப ஆரம்பத்துல சொல்லும் போது ஓம் சொல்லிக்கிறது, முடிவுல சொல்லும் போது பூரணமா ஓம் தத் சத்துன்னு சொல்றது. அப்ப நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும், ஓம் ஆரம்பிக்கீங்க, அது அப்புறம் முடிக்கும் போது ஓம் தத் சத்து சொல்லி முடிச்சிடுறது. இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உதாகிருத்தியன்றதுக்கு அர்த்தம் உச்சரித்து. இந்த ஓங்காரத்தை உச்சரித்து யஜ்யதான தபக்கிரியாக, யஜ்யத்தையும் தானத்தையும் தபஸ் அப்படின்ற கிரியைகளையும், யஜ்யாதி ஸ்வரூபாக கிரியாக, யஜ்யம் முதலான சொரூபத்தை உடைய செயல்களானது அந்த செயல்கள்ல பிரவர்த்தந்தே அப்படின்னா ஈடுபடுகிறார்கள், செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மந்திரங்களையும் ஓம் சொல்லுவோம். பாத்தீங்களா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமயம் கிடைக்குதோ, இப்ப மங்களாச்சரணத்திலேயே ஆரம்பிக்கும் போது சொல்லலாம் போதும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்க எல்லாத்தையும் ஓங்காரத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே வருவேன். எனக்கு தோணும் போதெல்லாம் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணக்கூடியது, பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த ஓங்காரம். ஏதாவது குறை நிறை இருக்கும். இப்ப என்னோட உச்சாரணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அல்ப பிராணன் மகா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனர்ஜியே இருக்காது. நான் இவ்வளவு பேசுறேன்னு ஒழிய மகா பிராணன் அல்ப பிராணனை பிரிச்சு சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா விதானோக்தா அப்படின்னு எனக்கு சொன்னா அடுத்த வார்த்தை வராது. இப்ப ஸ்லோகத்திலேயே இருக்கு பாருங்களேன், பிரவர்த்தந்தே விதானோக்தாக. இந்த விதானோக்தான்னு மகா பிராணன் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பகீர்னு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பகீர்னு. நான் இப்ப என்ன பிரயோகப்படுத்துறேன், பிரவர்த்தந்தே விதானோக்தாக அப்படின்னு அல்ப பிராணன் மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மகா பிராணனை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏன் மகாபிராணனை சொல்ல மாட்டேன்றார் அப்படின்னு இருக்கும். நான் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு. ஆனா வெளியில இருந்து கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப ஃபோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா மகாபிராணன் வரவே வராது. நான் மகாபிராணன் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னால எனர்ஜி இல்லாம போயிடுது. அதனால நான் கொஞ்சம் சாஃப்டாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். இதெல்லாம் வந்து தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறோம் ஓம் தத் சதி, ஓம் தத் சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு இருக்கணும். ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லும் போது ஓம் தத் சத் பரபிரம்மார்ப்பணஹஸ்து அப்படின்ட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா விபக்தியை மாத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா ஜித்தியா சொல்றதுக்கு பதிலா நபும்சலிங்கம் சொல்றதுக்கு பதிலா ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் இது மாதிரி ஏதாவது சொல்லுவேன் நான். அப்ப வந்து நான் பிரயோகப்படுத்துறதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் இருக்கு. நான் வந்து தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம் வந்து அர்த்தத்துல தாத்பரியம் கொடுக்கறதுனால நான் பிரயோகப்படுத்துறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கவனம் சிலதெல்லாம் கவனம் இல்லாம போயிடும். கவனம் குறைவு தான் பிரமாதம்னு பேரு. அப்ப இது எல்லாத்தையும் ஃபில் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் நம்ம ஓங்காரத்தை சொல்றோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடும். இது உச்சரிப்புல மட்டும் இல்ல, நம்ம கிரியா பண்ணும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியால வந்து தோஷங்கள் இருக்கும். தபஸா இருக்கட்டும், யஜ்யமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது இந்த ஓங்காரம். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விதானோக்தாக அப்படின்னா விதியில் சாஸ்திர சோதிதாக, சாஸ்திரத்துல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதிகளா விதிக்கப்பட்டிருக்கோ, யஜ்யம் தானம் தபஸ் அப்படின்னு இந்த மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சததம் சர்வதா அப்படின்னு போட்டாச்சு. எல்லா காலங்களிலும் சர்வதா
பிரம்மவாதினாம், பிரம்மவாதினாம் அர்த்தம் பிரம்மவதனசீலானாம். பிரம்மம்னா வேதம், வேதத்தை சதா உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த தன்மையுடைய வைதிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சதா ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, எல்லா கிரியைகளையும் செய்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒரு பிரம்மா அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்றோம் அப்படின்னா அந்த பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க. சதுர்வேதத்துல அதர்வண வேதத்தை பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு பேரு பிரம்மான்னு பேரு. ஒரு யாகம் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த யாகத்துல பாத்தீங்க அப்படின்னா ரிக்வேதி இருப்பாங்க, யஜுர்வேதி இருப்பாங்க, சாமவேதி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. இந்த 4 வேதங்களை படிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் பண்ணுவாங்க. இதுல பிரம்மா ஸ்பெஷல். அவர் சதுர்வேதியா இருப்பார், 4 வேதங்கள் படிச்சிருப்பார். ஒருவேளை சதுர்வேதியா இல்லைன்னா கூட யாரு பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்தை படிச்சாங்களோ அவங்க தான் அந்த பிரம்மான்ற சீட்ல பாத்தீங்கன்னா உட்காருவாங்க. பிரம்மா எங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு யஜ்யம் நடக்குது அப்படின்னா ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் மூலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆசனம் போட்டு, அந்த ஆசன மரப்பலகை போட்டு மரப்பலகைக்கு மேல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பாத்தீங்க அப்படின்னா சொல்ற உச்சாரணம் பண்றதுக்காகவே பிரம்மா போஸ்ட். இந்த பிரம்மா என்ன பண்ணுவார் அப்படின்னு கையில ஜபமாலையை வச்சுக்கிட்டு மேல துணியை போட்டு மூடி இருப்பாங்க. மூடிக்கிட்டு பாத்தீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையே ஜபிச்சுக்கிட்டு இருப்பார். என்ன சுவாமி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வேற வேலையெல்லாம் இல்லை, ஆகுதி எல்லாம் கொடுக்க மாட்டார். எதா பேசுறதா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஓம் அப்படிதான் பேசுவார், வேற எந்த வார்த்தையும் அங்க உச்சரிக்கவே மாட்டார். அவர் தான் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர். அந்த கண்களால பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இந்த கண்களால பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் பார்ப்பார். இந்த ஓங்காரத்தை மனசுல ஜபம் பண்ணிக்கிட்டே பார்க்கும் போது இந்த கண்கள் மூலமா போகக்கூடிய பார்வை இந்த ஓங்கார சப்தத்தினால என்ன பண்ணும், அவங்க சொல்ற மந்திர பிரயோகங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களையும், அந்த திரவியங்கள் ஆகுதி கொடுக்கக்கூடிய திரவியங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களையும், ஆகுதி கொடுக்கும் போது இருக்கக்கூடிய தோஷங்களையும், எல்லா தோஷங்களையும் இந்த ஓங்காரத்தை சொல்லி இங்க பார்க்கிறது மூலமா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால பாத்தீங்கன்னா மந்திரம் பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா சிக்ஷாவல்லி நம்ம தைத்திரியம் எடுத்து பார்க்க போறோம். அதை ரொம்ப விலாவரியா பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ற ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் இதி பிரம்ம, ஓம் என்பதுதான் பிரம்ம, பிரம்மத்துக்கு பேரே ஓம். ஓமிதி பிரம்ம ஓமிதி தகும் சர்வம். ஓம் என்றதுதான் பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு அன்னிமா வேற ஒன்னும் இல்லை. ஓம் இத்யேதத் அனுக்ரதே ஹஸ்மவா அப்யோ ஸ்ராவயேத் அப்யா ஸ்ராவயந்தி. ஓமிதி சாமானி காயந்தி. ஓம் சோமிதி சஸ்திராணி சகும் சந்தி. ஓமித்யத்வர்யோ பிரதிகரம் பிரதிகிருண்ணாதி. ஓமிதி பிரம்மா பிரசௌதி. ஓம் இத்யக்னிஹோத்திரம் அனுஜானாதி. ஓமிதி பிராமண பிரவக்ஷயன்னாக பிரம்மோபாப்னவானீதி பிரம்மைவோபாப்னோதி அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு மந்திரம். இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு அணுவாக்கத்துல சிக்ஷாவல்லியில பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு மந்திரம். இப்ப நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ இது எல்லாம் ஆமா சிக்ஷாவல்லியிலே இருக்கிற மந்திரம். ஆமா, முதல்ல 1:8 இருக்கிறது. 1:8 அதுல பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல 1:8 பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம டைம் ஆயிருன்றதுனால நான் அதிகம் உள்ளுக்குள்ளார போகாம இருக்கேன். அப்போ யஜ்யத்துல பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்னும் ஸ்ரீலங்கால இருக்கு. இப்ப நம்ம ஆமான்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம தமிழ்ல ஆமா ஆமாஜி ஆமாஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இப்ப கூட பாத்தீங்கன்னா ஓம் ஓம் தான் சொல்லுவாங்க. அனுமதிக்கு பாத்தீங்கன்னா ஓம் செய்யுங்க அதை அப்படின்னா ஓம். இப்ப நாங்க மௌனமா இருக்கோம், இல்ல ஏதாவது காரியத்துல இருக்கோம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது மாதிரிலாம் பண்ற போது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எந்த பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு காயத்ரி ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன், 1000 ஆகுதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஏதோ வேணும் எனக்கு, இல்ல யாரையாவது ஏதாவது சொல்லணும். அப்போ பாத்தீங்கன்னா வேற பிரயோகம் பண்ணலாமா, வேற பிரயோகம் எல்லாம் பண்ணக்கூடாது. எதையாவது வஸ்து எடுத்துட்டு வாங்க, சமித்து வேணும், சமித்து எடுத்துட்டு வாங்க, ஓம் அப்படின்னு சொல்றது, சமித்து எடுத்துட்டு வாங்க, ஓம் இதை கொண்டு போங்க, கொண்டு போங்கன்னு சொல்றது இல்லை, ஓம் அப்படின்னு சொன்னா இதை கொண்டு போங்க. இதை பண்ணலாமா, அனுமதி கேட்கறது, இதை பண்ணலாமா, ஓம்
அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்னா அனுமதி கொடுக்கறது, அப்ப கேட்கறது, பதில் சொல்றது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் 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 தான் பிரயோகமே வைதிகத்துல. அப்ப இந்த காரியம் பண்றது எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள், இந்த வேதத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, ஓங்காரத்தையே சொல்லி பிரயோகிக்கிறார்கள். இது ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா கீதால நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றாரு, பிரணவ சர்வ வேதேஷு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் வேதங்களில் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வேதங்களிலும் ஓங்காரமாக இருக்கின்றேன் அப்படின்னு 7வது அத்தியாயத்துல 7:8 சொல்றார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல சொல்லும் போது ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். எவன் வந்து பாத்தீங்கன்னா சதா இந்த ஓங்காரத்தை, ஓம் என்ற அக்ஷரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், அதையே உச்சாரணம் பண்ணிக்கிட்டு சதா காலமும் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு என்னையே அடைகின்றான் அப்படின்ற. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான மந்திரம் 9:17 ஒண்ணு இருக்கு, பவித்திரமிக ஓம்காரக அப்படின்ற. பவித்திரம் செய்பவைகளில் வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் செய்யக்கூடியவைகளில் நான் ஓங்காரமாக இருக்கின்றேன். இந்த உலகத்திலேயே பியூரிஃபை பண்ணன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் மாதிரியான ஒரு வஸ்து இந்த உலகத்துல இல்லவே இல்லை. யோக சூத்திரத்துல சொல்லும்போது சொல்றாரு, தஸ்ய வாச்சக பிரணவஹா அப்படின்றார். இந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவம் அப்படின்னு பேரு. மாண்டுக்கிய காரிக்கால ஆரம்பிக்கும் போது மந்திரமே அப்படிதான் ஆரம்பிக்குது, ஓமித்யேத அக்ஷரம் இதம் சர்வம். இந்த உலகத்துல இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஓங்காரம் தான். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வசிய ஹிருதி சம்ஸ்திதம். மாண்டுக்கிய காரிக்காக்காரர் சொல்றார், பிரணவத்தை ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. மாண்டு இதுல வந்து பிப்பலாத மகரிஷி பிரஷ்னத்துல சொல்லும் போது சொல்றாரு, நிருபாதிக்கமும் சகுணமாவும் இருக்கிறதும் நிர்குணமா இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான். பரம்ச அபரம்ச எது ஓங்காரக. பரபிரம்மமும் ஓங்காரம் தான், நிர்குண பிரம்மமும் அபரபிரம்மம் சொல்லக்கூடிய சகுண ஈஸ்வரனும் ஓங்காரம் தான் அப்படின்ற. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட பெருமை சொல்லப்பட்டிருக்கு. ஓங்காரத்தை மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓங்காரம் பியூரிஃபை பண்ணக்கூடியது, பவித்திரம் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததை பிரயோகம் பண்றார். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஓங்காரத்தை சொல்லியாச்சு. அப்புறம் ஓம் தத், தத் சப்தத்துக்காக வந்து 25வது ஸ்லோகம். ததித்யனபிசந்தாய ததித்யனபிசந்தாய பலம் யஜ்ஞதபः க்ரியாः பலம் யஜ்ஞதபः க்ரியாः दानक्रियाश्च विविधाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः तदित्यनभिसन्धाय फलं यज्ञतपः क्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. தத் இதி ததிதி அனபிசந்தாய. தத் அப்படின்னு சப்தத்தை சொல்லு. தத்துன்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தத்து துவம் அசி. இந்த 3 சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பகவத்கீதையை என்ன பண்ணலாம், தத்து துவம் அசி அப்படின்னு 3 மகா வாக்கியத்தோட 3 சப்தங்கள்ல சொல்லலாம். முதல் 6 அத்தியாயம் துவம் பதம் அப்படின்னு சொல்லுவோம், துவம். அதுக்கப்புறம் 2வது 6 அத்தியாயம் 7ல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் தத்பதம் அப்படின்னு பேர். இப்ப 13ல இருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் அசிபதம் அப்படின்னு பேர், மகா வாக்கியம் தத்துவமசி. அந்த தத்துவமசியில இருக்கக்கூடிய தத்து யாரை குறிக்கிறது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சாஸ்திரத்துல தத்துன்னு இருக்கோ அந்த தத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை குறிக்கிறது, ஈஸ்வரனை குறிக்கிறது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து அப்படின்னு சொல்லி, தத்து இதி தத்துன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே அது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய எல்லா கர்மத்துக்கும் தத்து அப்படின்னு பேர். ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப ஈஸ்வரனுக்கு என்ன பேரு, தத்து. அப்ப தத்து அப்படின்னு சொல்லி பலம் அனபிசந்தாய, பலனை வந்து பாத்தீங்கன்னா அபிசந்தானம் பண்றதுன்னா உத்தேசம் பண்றது. அனபிசந்தானம் அப்படின்னு என்ன அர்த்தம், உத்தேசம் பண்ணாம
இந்த பலன் எனக்கு வேணாம், இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பலனை யோசிக்காம வந்து பாத்தீங்கன்னா அனபிசந்தாய பலனை யோசிக்காம என்ன பண்றோம், யஜ்யதான தபக்கிரியாக, யஜ்யம் தானம் தபசு எதையெல்லாம் பலனை உத்தேசிக்காம நம்ம பண்றோமோ அந்த எல்லா இடத்துலயும் இந்த கர்மாக்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, விவிதாக. யஜ்யம் விதவிதமான யஜ்யங்கள், விதவிதமான தபசு, விதவிதமான தானங்கள். இந்த தானங்கள் எல்லாம் விதவிதமா செய்யப்படுகிறது. தானக்கிரியாஸ்ட தானக்கிரியைகளும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா செய்யப்படுது. பூதானம், ஹிரண்ய தானம், கோதானம், இது மாதிரி இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷ காங்கிபிகி மோக்ஷத்தில் ஆசையுள்ளவர்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்து அப்படின்னு சொல்லி கிரியந்தே செய்கிறார்கள், அவர்களால் செய்யப்படுகின்றது. அப்ப யாரெல்லாம் மோட்சத்துல ஆசை உள்ளவங்களோ அவங்கெல்லாம் எந்த கர்மத்தை பண்ணினாலும் அந்த கர்மத்தை என்ன பண்றாங்க, தத்து அப்படின்னு சொல்லி செய்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், ஓம் தத் சத்து, ஓம் தத் சத்து 3 வந்துருது இல்ல, அந்த தத்து வந்துருது இல்ல. அப்ப எந்த காரியம் பண்ணாலும் மோட்சத்தில் ஆசை உள்ளவர்கள் பலனை உத்தேசம் பண்ணாம என்ன பண்ணணும், கர்மா பண்ணி முடியும் போதெல்லாம் ஓம் தத் சத்து இது பரபிரம்மா அர்ப்பணமஸ்து, ஓம் தத் சத்து இது பரபிரம்மா அர்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொண்டு கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்து தது இதி, தத் அப்படின்ற சப்தம் ஈஸ்வரனை குறிக்கிறது. தது இதி அனபிசந்தாய அப்படின்னு என்ன அர்த்தம், தது இதி பிரம்ம அபிதானம். தத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு பேரு, அபிதானம்னா பேரு. தத்துன்ற சப்தம் பிரம்மத்தோட பேரு, ஈஸ்வரனோட பேரு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிதானம் உச்சாரிய அந்த தத்துன்ற சப்தத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு தத்துன்ற சப்தத்தை உச்சாரணம் பண்ணி அனபிசந்தாயச்ச கர்மனக பலம். அனபிசந்தாயின்னு அர்த்தம் பலனை உத்தேசம் பண்ணாம பலனை யோசிக்காம, மோக்ஷார்த்தினாவே பலனை விடுறது. இப்ப இங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 18வது சாப்டர்ல கண்டினியூ ஆக போகுது. யஜ்யதான தபக்கர்ம பாவனானி மனிஷினக ஒரு மந்திரம் 18வது சாப்டர்ல சொல்ல போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம் தான். திரும்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு நான் சன்னியாசியா இருந்தாலும் கூட, ஒரு சன்னியாசி வந்து சர்வகர்ம சந்நியாசம்னு பேரு. சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன்ல உத்தேசம் இல்லாம இருக்கிறது தான் சர்வ கர்ம சந்நியாசம்னு பேர். வெளியில லிட்டரலா விட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலா விடல. எப்போ விடுவோம் அப்படின்னா நேத்தி பண்ணிட்டே போகும்போது தான் வெளியில இருக்கிற கர்மங்கள் விடப்படும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிக்க கூடாது. பியூரிஃபை பண்றது, நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா யஜ்ஞம் தானம் தபசு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அதான் சொல்லுது அனபிசந்தாய அப்படின்னா பலன் மேல ஆசை இல்லாமல். அநாசகேனன்ற வார்த்தையை பிருகதாரண்யம் உபயோகப்படுத்துது. ஆசை இல்லாமல் யஜ்ஞம் தானம் தபசுன்ற இந்த 3 கர்மங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து அப்படின்னு சொல்லி, தத்துன்னு அர்த்தம் ஈஸ்வரனோட நாமம், அதை சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞக்கிரியாஸ்ச தபக்கிரியாஸ்ச, யஜ்ஞம் பண்ணும் போதும், யஜ்ஞம்னா நம்ம பண்ற எல்லா காரியங்கள்லையும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா தபக்கிரியா தபஸ்லையும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ தபக்கிரியாக தானக்கிரியாஸ்ச. தானக்கிரியான்னு அர்த்தம் விதவிதமான தானங்கள் பண்றோம். என்னென்ன விதவிதமா, க்ஷேத்திர ஹிரண்ய, கூடவே வந்து பாத்தீங்கன்னா பூதானம் வஸ்திரதானம், எதெல்லாம் நம்ம தானம், அன்னதானம், இதெல்லாம் எடுத்துங்க. விதவிதமான தானங்கள். நான் நர்மதா கரைக்கு நார்த் இந்தியாவில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, நம்ம எல்லாம் பண்றதுக்குலாம் ஒரு இதே இல்லை. சாதுக்களோட பழக்கம் இருக்கணும். பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட் இருப்பார், எங்கேயாவது அங்கங்க ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. சேட்னா ஒரு முதலாளி ஒரு கடை வச்சிருப்பாரு, ஏதோ சம்பாதிச்சுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவங்களுக்கு எல்லாம் கொடை கொடுக்கறது மட்டும் வேலையா வச்சிருப்பார். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செருப்பு கொடுக்கறது மட்டும் வேலையா வச்சிருப்பார். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் ஷூ கொடுக்கறது மட்டும் வச்சிருப்பார். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் கொடுக்கறது மட்டும் வேலையா வச்சிருப்பார். பாத்தீங்கன்னா விதவிதமான, நமக்குலாம் இங்கெல்லாம் யாரும் அது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்க திருவண்ணாமலையிலேயே நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வின்டர் கிளாத் வாங்க போறேன் நான் ஈவினிங்.
ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கறது, வின்டர் கிளாத் வந்து கம்பளி வாங்கி கொடுக்கறது, பெட்ஷீட் பிளாங்கெட் வாங்கி கொடுக்கறது. யாரும் இப்ப நமக்கு குளிர் வருது, நம்ம பாட்டுக்கு யோசிக்காம இருக்கோம். ஐயோ இத்தனை குளிர் இருக்கு, எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கணும். எல்லா ரூபத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார். அப்போ கஷ்டப்பட விடலாமா? நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே இருப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ரப்பிரயாக்கு மேல யாத்திரை பண்ணிட்டு இருக்கோம். ருத்ரப்பிரயாக்கு காலையில ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு 4:30 மணி 5 மணிக்குள்ளார ஒரு யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுவோம். கிளைமேட் நல்லா இருக்கும். காலையில இறங்குறோம், வாக்கிங் பண்றாங்க. அந்த ருத்ரப்பிரயாக்ல வாக்கிங் பண்ற ஒரு சேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிப்பாட்டுற சாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ற. ரோட்லயே எல்லாத்தையும் ஒரு 4-5 பேரை நமஸ்காரம் பண்ற. வாங்க ஒரு டீ சாப்பிட்டு யாத்திரை பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ரெகுலரா இது உண்டா? ஆமா சாமி, ரெகுலரா யாரெல்லாம் யாத்திரைக்கு கிளம்புறாங்களோ காலையில என்னோட டீ ஆஃபர் அப்படின்னு. இது வருஷக்கணக்கா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற. அப்ப வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவை. அப்ப அன்னதானம், டீ தானம், வஸ்திர தானம், பெட்ஷீட் தானம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா விதமான தானங்கள். ஆனா பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்ற க்ஷேத்திர ஹிரண்ய பிரதானாதி லட்சணாக பூதானம் பண்றதுன்னு பேர். லேண்டையே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்றது. ஹிரண்யம் நிறைய நீங்க காசி கயா அலகாபாத் எல்லாம் போனீங்க அப்படின்னா ஹிரண்ய தானம் அப்படின்னு அங்க வைதிகர்கள் சொல்லுவாங்க. பித்ருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷ நிவர்த்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய தானம், பூதானம், கோதானம்லாம் விசேஷம். அதுக்கு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக பணத்தை கொடுப்பாங்க. ஒரு 5000 கொடுக்கறது, ஒரு 10,000 கொடுக்கறது, பூதானத்துக்கு கோதானத்துக்கு என்னால முடிஞ்சது அப்படின்னு. அப்ப இது மாதிரி தானங்கள் விதவிதமா பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, கிரியந்தே நிர்வர்த்தயந்தே, இதை எல்லாத்தையும் சொல்றாங்க. தத்துன்னு சொல்லிதான் இந்த கர்மங்களை எல்லாத்தையும் செய்கிறார்கள். யாரு? மோக்ஷ காங்கிபிகி, மோக்ஷத்தில் ஆசை உள்ளவர்கள், மோக்ஷார்த்திபிகி, முமுட்சுக்களால், மோட்சத்தில் இச்சை உள்ளவர்களால் என்ன பண்ணப்படுது, இந்த கர்மங்கள் எல்லாம் ஓம் தத் சத்துன்னு சொல்லி, தத்துன்ற பெயரை சொல்லிதான் கொடுக்கப்படுகிறது. அப்ப நான் பண்றேன், நான் பண்ணல சாமி, எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். நல்லா தெரிஞ்சுங்க. கொடுத்தீங்கன்னா, நான் நேத்தே சொல்லியிருக்கேன், தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவரோடது, உங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்ப நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும், உண்டியல்ல போடுற மாதிரி சுவாமிகிட்ட போட்டுடுறோம், கடல்ல போடுற மாதிரி சுவாமிக்கு மேல போட்டாச்சு, அவ்வளவுதான். எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை சாமி. நான் பண்றது எல்லா கர்மமும் சுவாமிக்காக பண்றேன், சுவாமிக்காகவே பண்றேன் அப்படின்னு மனசுல தத்து தத்து தத்துக்கு அப்படின்னு மனசுக்குள்ளாரியே சிந்தனை பண்ணிக்கிட்டு முமுட்சுக்கள் எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஓம், ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் பண்றார். ஓம் தத் சப்தயோகோ. வெளில தெரியுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளில தெரியவே தெரியாதுங்க. இப்போ நாங்களாம் எதாவது பண்ணிட்டு இருக்கோமோ, வசந்தி அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். இறந்ததுக்கு பிறகு சுவாமி என்ன பண்ணலாம் சுவாமி, கொஞ்சம் பணம் இருக்குது, நீங்கள் கோதானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க, ஒரு கோதானம் பண்ணலாமா அப்படின்னு. நான் சரிம்மா பண்ணிடலாம் அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து கோயில் வச்சுருக்கான், இப்போ தான் கோயில் கட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசு அவனையே பார்க்க சொல்லி ஒரு பசுமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரு 50,000 ரூபாய்க்கு பசுமாட்டையும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு, எந்த ஃபங்க்ஷன் எந்த இது நான் சொல்லிட்டேன், அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், வசந்தி அம்மாட்ட, அம்மா எந்த ஒரு சங்கல்பம் அது மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முமுட்சுவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கணவருக்கு போய் சேரணும், அதெல்லாம் பண்ணாதீங்க, பகவான் பார்த்துப்பார் அதெல்லாம். இதை என்ன பண்ணுங்க, ஈஸ்வர அர்ப்பணம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு சப்தத்தை சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதே நீங்கள் வைதிகர்களை கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய சங்கல்பம்லாம் பண்ணி அதை ஒரு ரிச்சுவல் ஆக்கி அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போ மோக்ஷார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சுவலும் இல்லை, கொடுத்ததும் தெரியாது. இப்போ நான் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியவும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின அந்த பையனுக்கு மட்டும் தெரியும். அந்த பையனுக்கு கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பசுவை பார்த்துக்கிறவன், விவசாயி, கோயில் வச்சிருக்கான், பூஜைகள் பண்ணுற, வைதிக கர்மம் டெய்லி அதில் பால் கறந்து அபிஷேகம் பண்ணுறது, டெய்லி கோ பூஜை பண்ணுறது பண்ணுவான். அதனால அவனுக்கும் தெரியாது யார் கொடுத்தான்னு, எனக்கு மட்டும்தான் தெரியும், நடுவில் இருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த அம்மா கொடுத்தாங்க, இந்த பையன் வாங்கினா, இவ்வளோதான் தெரியும். இதுக்கு ஒரு ரிச்சுவல் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. என்ன அப்படின்னா கடலில் போடுற மாதிரி ஈஸ்வரன்ட்ட போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்து சுவாமி கொஞ்சம் பணம் இருக்குது, அதை என்ன பண்ணுறது, ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, அதுக்கு கொடுக்கலாம்.
சரி, அதுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா, எதுவும் தெரியாது. நான் தான் கொண்டு போய் பணத்தை கொடுத்தது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா பாடம் கேட்கறீங்க சுவாமி, நீங்க சொன்னீங்கன்னா சரி சாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க, அதான் வேதம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எனக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர், 108 பேர் எவ்வளவு இருக்காங்க. 100 பேருக்கு மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட கொடுக்க போறோம் ஒரு 10,000, இன்னைக்கு நாளைக்கு போய் கொடுக்கணும். அப்போ மகர சங்கராந்திக்கு ஒரு 10,000 ரூபாய் அந்த அம்மா தான் கொடுத்துருக்காங்க, கொண்டு போய் கொடுக்க போறேன். என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரே ஒரு இது யாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஈஸ்வரன் உட்கார்ந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் கர்ம சாட்சியா. அப்ப கர்ம சாட்சியா இருக்கிற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சா போதும், வேற யாருக்கு தெரியணும்? சங்கல்பம் பண்ணி தான் இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் அப்படின்னு பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் தேவை, சங்கல்பம் பண்ணணும், ஒரு கிரியா பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்களா இருக்கும். ஈஸ்வரன் உள்ள நாம் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் விரல் அசைச்சா கூட, கண்ணை எமைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாருக்கு நான் பண்ண முடியும்? பகவானுக்காக பண்றது. அப்ப பண்ணும்போது எந்த கர்மா பண்ணாலும், கோதானமா இருக்கட்டும், இல்ல தனமே தானத்தை பண்ணாலும் சரி, வஸ்திர தானம் பண்ணாலும் சரி, எதை பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத், போச்சு, போதும். வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, பகவானுக்கு தெரிஞ்சா போதும். கர்ம பலதாத்தா அவர் தானே, நமக்கு மோட்சம் கொடுக்க போறது அவர் தானே. அதனால இதை பண்ணணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு, ஓம் தத் சப்தயோகோ விநியோக உக்தக. ஓம்ன்ற சப்தத்தோட விநியோகம், தத்துன்ற சப்தத்தோட விநியோகம், இந்த 2 சப்தங்களோட விநியோகமும் சொல்லப்பட்டது. அத பிறகு இதானி, இப்பொழுது சத்து சப்தசிய, சத்து அப்படின்றத விட்டு போயிருக்குல்ல, அந்த சத் சப்தத்தோட விநியோக கத்தியதை, அந்த சத்துன்ற சப்தம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்றதையும் இங்க ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். சத்பாவே சாது பாவே ச, சத்பாவே சாது பாவே ச சதித்யேதத் பிரயுச்யதே, சதித்யேதத் பிரயுச்யதே பிரசஸ்தே கர்மணி ததா, பிரசஸ்தே கர்மணி ததா ஷட்சப்த பார்த்தயுஜ்யதே, ஷட்சப்த பார்த்தயுஜ்யதே. சத்பாவே சாது பாவே ச சதித்யேதத் பிரயுச்யதே பிரசஸ்தே கர்மணி ததா ஷட்சப்த பார்த்தயுஜ்யதே. ஜி நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தட்சணை எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இப்ப நம்ம சங்கர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவார். நான் ஒவ்வொருத்தரோட பணத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, மனசுக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், இது இந்த அன்னதானத்துக்கு, இது இங்க, அவருக்கு தெரியவே தெரியாது. பணம் வருஷம் நிறைய டைம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கார். மாசம் மாசம் ஒரு தட்சணை வந்து குரு தட்சணை போட்டுக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியவே தெரியாது. வாரத்துக்கு 2 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்னால ஒரு 50 பேத்துக்கு அப்ப 100 பேருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தானம் பண்ணிட்டு இருக்காரு. இட்லி வடை வந்து கொடுத்துட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நிறைய பேரோடது வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்குறீங்க, எங்கெங்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது இல்ல. எனக்கு மட்டும்தான் தெரியும் எந்த பணம் யார் யாருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கு நான் ஒவ்வொரு தட்சணைக்கும் ஒவ்வொரு சங்கல்பம் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இட்லிக்கு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி வடை, ஒரு 50 பேருக்கு இட்லி வடை திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் போயிட்டே இருக்கும். நான் இப்பதான் சொல்றேன், சங்கர்ஜிக்கு தெரியவே தெரியாது. மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பார்ட் போயிட்டே இருக்கும். அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தட்சணை போயிட்டே இருக்கும். ஒருத்தரோட தட்சணை சனிக்கிழமை பிரசாதத்துக்கு போயிட்டே இருக்கும். ஒருத்தரோட தட்சணை வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்திரங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு வஸ்திரம் எடுக்கணும், வஸ்திரம் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியவே தெரியாது இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, சாமிக்கு ஒரு தட்சணை அப்படின்னு எழுதிடுறீங்க, அவ்வளவுதான், தட்சணையை அனுப்பி விட்டுறீங்க. இவ்வளவுதான், உங்களோட பார்ட்டி இவ்வளவுதானே. யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, தத் சத்து, ஓம் தத் சத்து, சாமிக்கு வந்து தட்சணை, ஓம் தத் சத்து. அப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நாதபிரம்ம வந்து 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், என்ன சுவாமி நான் உங்களுக்காக தான் சுவாமி பண்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ எங்கேயாவது அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. நானே ஈஸ்வர அர்ப்பணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அப்ப எல்லா காரியத்தையும் நான் ஈஸ்வர அர்ப்பணம் பண்றதுனால, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம் பண்றதுனால, அப்ப எனக்கு நீங்க என்ன பண்ணிட முடியும்? நான் தான் நாதபிரம்மத்தை பார்த்தேன், எனக்கு என்ன நீங்க பண்ணிட முடியும்? நானே என்னோட காரியத்தையே நான் ஈஸ்வர அர்ப்பணம் பண்றேன். அப்ப எனக்கு நீங்க என்ன பண்ணிட முடியும்?
இத மனசுல நீங்க எல்லாம் நினைச்சுங்க. எனக்கு என்ன நீங்க பண்ணிட முடியும்? நானே வந்து பாத்தீங்கன்னா உண்டியல்ல குதிச்சுட்டேன். பகவானோட உண்டியல்ல நானே உளுந்தாச்சு. அப்ப நீங்க பண்றதெல்லாம் எங்க போய் சேரும்? என்னோட சேர்ந்து உண்டியல்ல தானே போய் சேரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் மனசுல நினைச்சுக்காதீங்க. என்ன நினைச்சுக்காதீங்க, சுவாமிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தட்சணை போடுகின்றேன், குரு தட்சணை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு எதையுமே பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் தத் சத் இவ்வளவுதான். அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரு தட்சணையா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாயா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு விக்கிரகத்துக்காக மாலையோ ஆபரணங்களோ எதையாவது பண்றது, எது பண்ணினாலும் பாலபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணினாலும் ஓம் தத் சத். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த ஃபார்ம்ல வேற ஃபார்ம்ல பண்ணாலும் அது மொத்தமும் ஈஸ்வரனுக்கு தான் போய் சேருது. அப்ப மனசுல மோட்சார்த்திகள் என்ன பண்ணணும், எந்த காரியம் பண்ணாலும் குரு தட்சணைய குருக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் யாரும் பண்ண வேணாம், ஒருத்தரும் எனக்கு ஒன்னும் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பகவான் பண்றாரு எனக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பியூரிஃபை பண்ணிக்கங்க, உங்க பாவத்தை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. நான் சுவாமிக்கு பண்றேன், எந்த காரியம் பண்ணாலும் சுவாமிக்கு பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க. இப்ப நானும் சுவாமிக்கு பண்றேன், நீங்களும் சுவாமிக்கு பண்றீங்க. அப்படி வந்துச்சுன்னா பாவ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். ஈகோ இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, நான் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தட்சணையில அனுப்புறேன். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல படம் ஜிபேவோ போன்பே பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. சாமி நான் இது மாதிரி பணம் அனுப்பியிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்றது, ஒரு வச்சனம். எனக்கு நல்லா தெரியும் இந்த வச்சனம் இல்ல, சுவாமி தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ற. நம்ம சும்மா இந்த வார்த்தையெல்லாம் வேற, சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்க ஜிபே பண்ண அந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு என்ன ஆயிடும், கிரெடிட் ஆயிடும், உங்களோட ஆசீர்வாதம் கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். நான் சில பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன், சில பேருக்கு மெசேஜ் அனுப்பாம போயிடுவேன். என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு தட்சணை அனுப்பணும், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணல, ஏன்னு ஒரு குறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சுவாமிக்கு பண்ணேன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆச்சாரியருக்கு குருக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்சணை அனுப்பல, சுவாமிக்கு பண்றேன் அப்படின்னா எவ்வளவு நிறைவா இருக்கும் தெரியுங்களா. அப்போ நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டாலும் பதிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணலனாலும் யாரு ஆசீர்வாதம் பண்றா, மேல ஒருத்தர் இருந்துட்டு அந்தர்யாமியா உங்க ஹிருதயத்தில் இருந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் மெசேஜ் எதிர்பார்க்கணும்னு கூட அவசியமே இல்லை. நீங்க பாட்டுக்கு ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து ஓம் தத் சத்துன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுவாமிக்கு இவ்வளவு பண்ணேன்ற ஒரு அகங்காரமும் இருக்காது. ஐயோ சுவாமிக்கு நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், ஆனா வந்து சுவாமி என்னை கண்டுக்கவே இல்லையென்ற ஒரு குறையும் வரவே வராது. ஏன், நம்ம பண்றதெல்லாம் தத் சத் ஓம் தத் சத்துக்கு பண்றது, பகவானுக்கு பண்றோம். அதனால எங்கையும் மறைக்கவே படாது. பகவான் மயிரிலையும் வந்து பெசகாம பலன் கொடுக்கிறவர், பார்த்துக்கிட்டே இருக்கார். சர்வ சாட்சி பூத்தம், சர்வ கரும சாட்சி பூத்தமா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த சத்துன்ற சப்தம் ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்பாவே. சத்பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் சத்தியமாகணுமோ அதுக்கெல்லாம் சத்பாவம்னு பேர். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்ற இடத்துலலாம் சத்தியம்ன்ற தன்மையில எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சத்து அப்படின்ற சப்தத்தை பயன்படுத்துறோம். அசத்து இல்ல, இது நம்ம பண்ற காரியங்கள்லாம் அசத்து இல்ல, பொய் இல்ல, நம்ம பண்றதெல்லாம் சத்தியம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த காரியத்துல எல்லாம் சத்து பிரயோகத்தை பண்றது. கூட சாது பாவேச்ச, ஒரு காரியம் நல்லா ஆகணும். நான் சொல்லுவேன்ல, யாரு போன் பண்ணாலும் நல்லதுமா நல்லது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எப்ப பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஜி, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. தமிழ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், நல்லது நல்லதுன்னு நான் பயன்படுத்துறேன். அந்த நல்லது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சம்ஸ்கிருதத்துல சத்துன்னு பேரு. ரொம்ப நல்லது, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ரொம்ப நல்லது, நல்லா பண்ணுங்க. அப்ப அந்த நல்லது நல்லா பண்ணுங்க, நல்லா நல்லது 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 நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா சாதுபாவம் அப்படின்னு அர்த்தம். அந்த சத்பாவம் சத்தியம்ன்ற அர்த்தத்திலையும் இது நல்லது அப்படின்ற அர்த்தத்திலையும் ரெண்டு அர்த்தத்துல சத் இதி பிரயுஜ்யதே ஏதத்து பிரயுஜ்யதே, சத்து என்ற இந்த சப்தமானது பிரயோகம் செய்யப்படுகின்றது. ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பிரசஸ்தே கர்மணி ததா, அது போலவே எந்தெந்த கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த கர்மங்களா சொல்லப்பட்டிருக்கோ,
கல்யாணம், குழந்தை பிறந்தது, இது மாதிரி மங்களமான கருமங்கள்லாம் நிறைய நம்ம பண்றோம்ல. அது மாதிரி எந்தெந்த கருமங்கள்லாம் மங்களமான சிறந்த கருமங்களோ, பிரசஸ்திய கர்மம்னா என்ன அர்த்தம், ரொம்ப சிறப்பான கருமங்களாக சொல்லப்படுதோ அந்த எல்லா கருமங்களையும் ததா சத்சப்தக பார்த்த யுஜ்யதே, அது போலவே அந்த சத்சப்தமானது எல்லா மங்கள காரியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சத்பாவே, சத்பாவம்னு என்ன அர்த்தம், அசதக சத்பாவே, ஒரு கெட்டதா இருந்தத ஒரு நல்லதா ஆக்கிறதுக்கு. அசத்துனா பொய், அந்த பொய்ய பாத்தீங்கன்னா உண்மையாக்குற விஷயத்துல சத்சப்தமானது பிரயோகிக்கப்படுது. யதா, எப்படி அப்படின்னா, அவித்தியமானஸ்ய புத்திரஸ்ய ஜென்மனி. அப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சொல்றார், எனக்கு ரொம்ப நாள குழந்தையே இல்லை சுவாமி, ஆனா பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அப்ப இல்லாம இருந்துச்சு, அசத்தா இருந்துச்சு, குழந்தை இல்ல. அந்த இல்லக்கு பேரு அசத்துன்னு பேரு. இல்லாதது பாத்தீங்கன்னா உண்டாயிடுச்சு, உண்டானதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சத்தா ஆயிடுச்சு. இல்லாத புத்திரன் பிறந்து விட்டான், இல்லாத ஒண்ணு அடையப்பட்டது. அப்ப எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாம இருந்தது ஒரு இருப்புத்தன்மை அடையுதோ அங்கெல்லாம் சத்து 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 அப்படின்னு பேர். யாராவது குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப நல்லதுச்சு, ரொம்ப நல்லது ஆயிடுச்சு, இல்ல ரொம்ப சத்தியம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சொல்றோம், சாமி ஒருத்தவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் இந்த வருஷங்கள் குழந்தையே இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். என்னைக்காவது பாத்தீங்கன்னா தோணும். ஒரு நாள் ஒரு குரூப் இதுல இருந்து புதுக்கோட்டையில இருந்து ஒரு குரூப் கிளம்பி வந்திருந்தாங்க, குடும்பஸ்தர்கள் எல்லாம். வந்தோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், ஒரு 10 வருஷம் 12 வருஷமா குழந்தையே இல்லை. நான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண, என்னைக்கோ அன்னைக்கு ஏதோ பூஜை, பௌர்ணமி பூஜை ஏதோ ஒன்று, எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா போங்க, அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு நல்ல நல்ல சப்தத்தை எனக்கு சொல்லுவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏதோ எனக்கு தோணிடுச்சு. எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று தோணிடுச்சு. தோண மாத்திரத்தை பாத்தீங்கன்னா இவங்க போனாங்க, போன உடனே கன்சீவ் ஆயாச்சு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவாமி சொன்னார் குழந்தை பிறக்கும்னு சொன்னார், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அவ்வளவு விசுவாசம். அடுத்த முறை சுவாமி சொன்ன மாதிரியே நீங்க சொன்னீங்க சாமி, அடுத்த முறை வரும்போது குழந்தையோட தான் வருவீங்கன்னு, குழந்தையோட வந்துட்டோம் சாமி அப்படின்னு. அப்ப குழந்தை இல்லாதது குழந்தை உண்டாயிடுச்சு. அது என்னென்ன, சத்து, சத்தியம் ஆயிடுச்சு. நம்ம வாக்கு பாத்தீங்கன்னா சத்தியம் ஆயிடுச்சு. நம்ம சொல்றோம்ல, சுவாமிக்கு வாக்கு பலித்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. அவர் சொன்னார் நடந்துருச்சு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் நம்ம சொல்றோம். எங்க தாத்தா சொன்னார் நடந்துருச்சு, இல்லாதது நடந்துருச்சு, அதுக்கு பேரு சத்துன்னு பேர். இது ஒரு இது. தத்தா, அது போலவே சாதுபாவேச்ச, சாதுபாவம்னு என்ன அர்த்தம், அசத்து விருத்தசிய, யாராவது ரொம்ப கெட்ட நடத்தை உடையவனா இருக்கான், அசத்து விருத்தம் அப்படின்னா அர்த்தம், ரொம்ப கெட்ட கெட்ட நடத்தைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஊருக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கவன் அசாதோகோ சத்விருத்தையா, அசாதுனா கெட்டவனாயிருக்கிற ஒருத்தன் பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆகுற வரைக்கும் கண்ட காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பான், ரவுடித்தனெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கி உடங்கி அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி, கல்யாணம் பண்ணோன்னு மொத்த கேரக்டரும் மாறி போயிடும், சாதுவாயிடுவோம். அப்போ பாத்தீங்கன்னா, அப்போ சத்து விருத்ததா சாதுபாவக தஸ்மின் சாதுபாவே. அப்போ ஒருத்தன் கெட்டவனா இருந்த, கெட்ட நடத்தையில இருந்தவன் ஒருத்தன் நல்ல நடத்தைக்கு சாதுவா ஆகிறதுக்கு பேரு சாதுபாவம் அப்படின்ற பேரு. சது இது ஏத்தத்து அபிதானம் பிரம்மனக. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சாதுபாவம்ன்ற நல்ல தன்மைக்கும், நல்லவனாயிட்டான் சாதுவாயிட்டான்ற இடத்துக்கும், இல்லாதது பாத்தீங்கன்னா ஒண்ணு உற்பத்தி ஆச்சு அப்படின்ற தன்மையிலையும், இந்த பிரம்மத்தோட பேரா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட அபிதானம்னு சொல்லக்கூடிய இந்த சத் சப்தமானது பிரயுஜ்யதே, பிரயோகப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தத்திர உச்சியத்தை, அந்த இடத்துல எல்லாம் சொல்றோம், அவன் சாது ஆயிட்டாங்க, அவன் கெட்டவனா இருந்தான், இப்ப ரொம்ப சாது பரமசாதுவா ஆயிட்டான் அப்படின்றோம். அப்ப பரமசாது ஆயிட்டான்னு அர்த்தம், அந்த சத்துன்ற சாதுல இருக்க சத்துன்ற சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறது. அதுக்கு மட்டும் இல்ல, அபிதீயத்தை சொல்லப்படுகிறது, பிரசஸ்தே கருமணி. அது போலவே எதெல்லாம் நல்ல மங்களமான கருமங்களா இருக்கோ, பிரசஸ்த கர்மம்னா மங்களமான சிறந்த கருமங்கள் இருக்கோ, அங்க எல்லாத்திலையும் விவாக ஆதௌச்ச, விவாகம்னா கல்யாணம் பண்றதுன்னு இருக்குல்ல, இந்த கல்யாணம் திருமணம்ன்ற முதலிய நிகழ்ச்சிகளிலும் ததா சத் சப்தக பார்த்த, அந்த சத் சப்தமானது ஏ பார்த்த அர்ஜுனா யுஜ்யதே பிரயுஜ்யதே
சொல்லப்படுகின்றது. இது ஏதத்து. இந்த விதமா சொல்ல வேண்டும். அப்ப எல்லா மங்கள கர்மங்களையும் என்ன பண்ணணும்? சத்து சத்து சத்துன்னு ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் 3 சப்தங்களோட அர்த்தத்தை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் சத் சப்தத்தோட அர்த்தத்தை இன்னும் அழகா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. யஜ்ஞே தபசி தானே ச யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே சதித்யேவாபிதீயதே யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி. ஸ்திதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலை பெற்ற தன்மைக்கு பேரு. கான்ஸ்டன்டா நம்ம நிக்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதின்னு பேர். ஸ்திதி ஆனா ஒருத்தர் ஒரு தன்மையில நிக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் சுவாத்தியாயத்துல என்ன பண்றோம்? நிக்கிறோம், தொடர்ந்து நிக்கிறோம்ல. யஜ்ஞம், ஞான யஜ்ஞம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கோம். 550 கிளாஸ் ஆயிடுச்சு. அப்படியே நிக்கிறோம். அப்ப நிக்கிறோம்ல, ஞான யோக வியவஸ்திதின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞான யோக வியவஸ்திதி. அப்ப நம்ம ஞான யோகத்துல தொடர்ந்து நிக்கிறோம். ஒருத்தர் தானம் பண்றதுல தொடர்ந்து நிக்கிறார். ஒருத்தர் யஜ்ஞம் பண்றதுல தொடர்ந்து நிக்கிறார். நான் கீழ் வீட்டு மாமா இருந்தார். மாமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வந்து எதுவும் இது பண்ற தன்னோட கர்மத்தை தொடர்ந்து பூஜைகளா இருக்கட்டும், நித்திய சந்தியாவந்தனமா இருக்கட்டும், மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதா இருக்கட்டும், தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த நிஷ்டை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நிஷ்டைக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஸ்திதி. நிறைய பேர் சொல்ல முடியாது, நான் பார்த்தவங்களை தானே சொல்ல முடியும். என்னெல்லாம் நீங்க எல்லாம் தூரத்துல இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்துல தொடர்ந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கீங்க. நான் தான் லீவு போடுறேன். நான் தான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு லீவுன்னு சொல்றேன். ஆனா மத்தவங்க நிறைய பேர் பாக்குறேன் தொடர்ந்து வராங்க. வயசானவங்க எல்லாம் இருக்கீங்க, தொடர்ந்து கண்டினியூஸா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு பேர் வராங்க. நிறைய பேர் லீவே இல்லை, நிறைய பேர் லீவ் இல்லாம வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பேரு? ஸ்திதின்னு பேர். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துல தொடர்ந்து நிக்கிறது வந்து ஒரு பெரிய சாமர்த்தியம். திருத்தின்னு பேர். அதுக்கு பேர் திருத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்திதின்னு சொல்லலாம். அப்போ எதுல? யஜ்ஞத்துல. நம்ம பண்ற யஜ்ஞ காரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ற பூஜைகள், தொடர்ந்து பண்ற நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் யஜ்ஞம்னு பேர். ஈஸ்வரார்ப்பணமா பண்ற காரியம். அதே மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய தபஸ், ஏகாதசி விரதங்கள் முதலிய விரதங்கள்லாம். அதுக்கப்புறம் தானம், தொடர்ந்து பண்ணக்கூடிய தானம். இதுல எல்லாத்திலையும் எந்த ஸ்திதியானது இருக்கோ, நிலை பெற்ற தன்மை, கன்சிஸ்டன்சி இருக்கோ, அந்த கன்சிஸ்டன்சிக்கு பேர் வந்து சத் இதி ச உச்சியதே. அந்த நிலை பெற்ற தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, கர்ம சைவ ததர்த்தீயம். நம்ம பண்ற கர்மங்கள்லாம் இருக்கே, எதுக்காக பண்றோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னல, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, முமுட்சுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர் மூலமா வேதத்தை படிச்சு அதுக்கான உபாயம், அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு உபாயம் குருநாதர் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் யஜ்ஞம் தானம் தபசு, இந்த மூணுத்தையும் ஆசையில்லாமல் பண்ணிதான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும் சித்த சுத்தி மூலமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கர்மத்தினாலும் பிராமணர்கள் என்ன பண்றாங்க? முமுட்சுக்கள் அந்த பிரம்மத்தை அறிய விரும்புகிறார்கள். வெளியில பாக்குறதுக்கு நம்ம கர்மா பண்ற மாதிரி தெரியும், இன்னும் 10ஆம் பஞ்சாங்க பிராமணன் மாதிரி எதையோ பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனா அதோட இன்டென்ஷன் என்னது? நம்ம பண்ற கர்மா, யஜ்ஞம் தானம் தபஸ்ன்ற கர்மாக்களோட உத்தேசம் எது அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறியணும். அதனால்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, கர்மச்ச ஏவ ததர்த்தீயம். ததர்த்தியம் அப்படின்னா தற்சப்தம் எதை குறிக்கிறது? பிரம்மத்தை. ததர்த்தியம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடைவதற்காகத்தான் கர்மங்களானது செய்யப்படுது. அப்ப முமுட்சுக்கள் என்ன பண்றோம்? ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் நான் இந்த கர்மத்து மூலமா பிரம்மத்தை அறிய விரும்புறேன், ஈஸ்வரனை அறிய விரும்புறேன்
அப்படின்னு ஈஸ்வரனுக்காக நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற மனசுக்குள்ளார சதா காலமும் எந்த கர்மா பண்ணினாலும் என்ன பண்றது, ஈஸ்வர அர்ப்பணம். இப்ப உங்கள்கிட்டயும் நான் அதை தான் கொண்டு வரேன். கொஞ்சம் நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒரே சண்டை வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா எனக்கும் நாத பிரம்மத்துக்கும் ஒரே, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் விடவே மாட்டேன். நான் நீங்க அதை எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டாலும் சரி, இல்லை நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அதெல்லாம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்றீங்க, நான் ஈஸ்வரனுக்காக பண்றேன், நீங்க ஈஸ்வரனுக்காக பண்றீங்க. எந்த கர்மா முமுட்சுக்கள் பண்ணாலும் அது ஈஸ்வரனுக்காக பண்றதா தான் இருக்கணும். வேற எதுக்காகவும் கர்மா நடக்கவே கூடாது. நான் குருக்காக பண்றேன், மண்ணாங்கட்டி குரு புண்ணாக்கு. எங்க வந்தார் குரு? ஈஸ்வரன் தான் குரு ரூபத்துல இருக்கார். அப்ப நம்ம பண்றதெல்லாம் மனுஷனுக்கு பண்ணல, மனுஷனுக்கு பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணினீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நான் பண்ணேன் அப்படின்னு, பரமஹம்சானந்த சுவாமிக்கு நான் பண்ணேன்னா அவ்வளவுதான், ஏமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். யாராவது மனுஷங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு பண்ணீங்க, ஒரு பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னைக்காவது வாலாட்டாம விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு துக்கமா ஆயிரும். என்னடா இது, நான் போறேன் நாய் பார்த்தீங்கன்னா வாலாட்ட மாட்டேங்குது டாமி டாமின்னு அது பாட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஐயோ பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம், இது நாய் பார்த்தீங்கன்னா வால் ஆட்ட மாட்டேங்குது, பக்கத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பண்றேன், ஜீவராசிக்கு பண்றேன்னு நீங்க எதையாவது பண்ணீங்க, ஒரு கர்மா போச்சு. அதனால்தான் பார்த்தீங்கன்னா 3:8 பார்த்தீங்கன்னா 3:9 ஒரு ஸ்லோகம் வைக்குது. யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. எந்த கர்மா பண்ணினாலும் பார்த்தீங்க அப்படின்னா யஜ்ஞமா பண்ணலன்னு வச்சுக்கங்க மாட்டிப்பீங்க. இந்த லோகம் யஜ்ஞமா பண்ணாம பண்ணுச்சு அப்படின்னா கர்மத்துல பந்தப்படும். அதனால அர்ஜுனா நீ என்ன பண்ணு, முக்த சங்கனா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம இது ஈஸ்வரனுக்கு நான் பண்ற கர்மங்கள் எல்லாம் பகவானுக்கு. அதை பாத்தீங்கன்னா அப்படியே மந்திரமா சொல்ற ததர்த்தியம்ன்ற சப்தம், தது அர்த்தியம், பகவான பிராப்தி பண்றதுக்காகத்தான் நான் பாத்தீங்கன்னா யஜ்ஞதானம் தபஸ்ன்ற எல்லா கர்மங்களையும் பண்ணுகின்றேன் அப்படின்னு பண்ணணும். அப்படி பண்ணா ஏமாற்றம் வருமா? எனக்கு ஒரு ஏமாற்றமும் வரல. இப்போ ஏன் ஏமாற்றம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்றேன். எங்க ஏமாறுறது? ஈஸ்வரன் தான் சத்தாச்சே, அவர் தான் சத்தியம், அவர் தான் சத்து. அப்ப பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா என்னைக்காவது பொய்ச்சு போவாரா, பொய்யாயிருவாரா? அப்ப பொய்யாக மாட்டார். ஆனா மனுஷங்களுக்காக பண்ணீங்க பொய்யா போயிடும், வேற யாருக்காவது பண்ணினீங்க பொய்யா போயிடும். நான் இவ்வளவு பண்ணினேன், இப்படி ஆகி போச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம புலம்ப வேண்டியதான் உட்கார்ந்துக்கிட்டு. அதனால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காக ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன்னு பண்றாங்களோ அதெல்லாம் சதித்தி ஏவ அபிதீயதே, சதித்யேவ அபிதீயதே, சத்தியென்றே சொல்லப்படுகின்றது. ஆனா பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்காக பண்ணீங்கன்னா, மற்ற ஜீவராசிகளுக்காக பண்றேன்னு பண்ணீங்கன்னா அசத்தா போயிடும் சாமி. அப்ப நமக்கு இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பியூரிஃபை பண்ணிக்கங்க. அப்ப நான் எந்த கர்மா பண்ணினாலும் ததர்த்தியம், அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காகத்தான் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா நீங்க பண்ற காரியங்கள் எல்லாம் சத்தா ஆயிடும், சத்தியமா ஆயிடும். அப்ப நம்ம ஜீவனமே சத்தியமா போயிடும், ஒண்ணு கூட பெசகாது. அப்ப பாத்தீங்கன்னா இனி நம்ம யாருக்கு எது கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும், தானமோ தர்மமோ யஜ்ஞமோ தபஸோ, எங்கேயாவது போற வேஸ்டா போச்சு, நான் கோயிலுக்கு போனேன், ஜோசியர் சொன்னாரு இந்த பலன் நடக்கும், ஒன்றும் வேஸ்டா போச்சு. நிறைய பேர் சொல்றாங்க. திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ திருவண்ணாமலை கிரிவலம் போனா இதெல்லாம் நடந்துரும்னாங்க. நான் போய் ஏமாந்து போயிட்டோம், ஒன்றும் நடக்கவே இல்லை ஜி. வேற சாமியை பாரு, வேற கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு போறது, அந்த கோயிலுக்கு போறது. ஏன் அப்படின்னு கேட்டா ஏமாற்றம். ஏன் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்ணல, ஏதோ பலனை உத்தேசம் பண்ணி பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எப்ப நம்ம ஈஸ்வரனுக்காகவே சர்வ கர்மங்களையும் பண்றோமோ அந்த கர்மங்கள் ஒரு நாள் கூட பொய்ச்சி போகாது, பொய்யாகாது, சத்தியமாயிடும். அதனால பாத்தீங்கன்னா பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்காக பண்றோம்னா அதுக்கு பேரு சத் என்று சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு யஜ்ஞ கர்மணி, யஜ்ஞ கர்மத்திலையும் யாஸ்திதி, யஜ்ஞ கர்மத்தில் தொடர்ந்து நம்ம பண்ற அனுஷ்டானங்கள்லாம் யஜ்ஞ கர்மம்னு பேர். இப்ப நம்ம ஞான யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கோம், இதே மாதிரி ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருப்பார், ஒருத்தர் ஆபீஸ் போயிட்டு இருப்பார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நீங்க பற்ற விட்டு பண்றீங்களோ அந்த எல்லா கர்மங்களும் யஜ்ஞம் ஆயிடும்.
அப்ப யஜ்ய கர்மத்தில் எந்த ஒரு ஸ்திதியானது நிலை பெறுதலானது இருக்கோ, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கமோ அந்த ஸ்திதியும், தபசீச்ச எந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திதி, ஸ்திதி எந்த தபஸ்ல ஒரு ஸ்திதி இருக்கோ, தானேச்ச தானத்துல எந்த ஸ்திதியானது நிலை பெறுதலானது இருக்கோ, சாச்ச சதிதி உச்சதே அந்த நிலைக்கு பேரு, தொடர்ந்து பண்ற அந்த நிலைக்கு பேரு, நிலை பெறுதலுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ற அதுக்கு பேரு சத் என்று சொல்லப்படுகிறது. யாருனால? வித்வத் பிகி, ஞானி புருஷர்களால் அந்த காரியம் சத்து அப்படின்னு நல்லா பண்றாருங்க. நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி, நம்ம சொல்றோம்ல நல்லா பண்ற, நல்லா பண்றாருன்னா என்ன அர்த்தம்? மாமா நல்லா பண்றார், அனுஷ்டானங்கள்லாம் நல்லா பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா தொடர்ந்து பண்றாரு அப்படின்னா. என்னைக்கா ஒரு நாள் பண்ணிட்டு என்னைக்கா ஒரு நாள் பண்ண விட்டார், அவரு சும்மா ஏதாவது பண்ணுவாருங்க, ஏதாவது பண்ணுவாரு, வேஷம் போடுவாருன்னு அர்த்தம். அதே தொடர்ந்து பண்றாரு அப்படின்னும் போது நல்லா பண்றாரு. நல்லா பண்றாருன்னு என்ன அர்த்தம்? சத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருனால? நல்ல ஞானி புருஷர்களால். கர்மச்சேவ ததர்த்தியம், கர்ம எந்த கர்மா பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா ததர்த்தியம்னு என்ன அர்த்தம்? அதுவா எஸ்ய அபிதானத்ரயம் பிரகிருதம். இப்ப நம்ம கான்டெக்ட்ல பேசிக்கிட்டு இருக்கமே, ஓம் தத் சத் அப்படின்னு 3 நாமங்கள். இந்த 3 நாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கிறது? அந்த ஈஸ்வரனை குறிக்கிறது. இந்த ஈஸ்வரனுக்காகவே, அந்த ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காகவே யஜ்ஞம் தானம் தபோ இந்த 3 கருமங்களும் எப்போ அந்த ஈஸ்வரனையே பிராப்தி பண்றதுக்காக, ஈஸ்வரார்த்தியம், தத்துன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்ன்றதுக்காகவே, வேற எதுவும் தேவையில்லை, பகவானை பிராப்தி பண்ணணும். ஏன்னா மோட்ச ஆசை தானே நமக்கு இருக்கு. பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி, இவ்வளவுதான் இருக்கிறது. 2 பிளான் தான் நமக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி, இல்ல அப்படின்னா இங்க இருந்து சாயுஜ்யத்தை அடைஞ்சு அங்க போய் ஜீவன் முக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பிளான் தான். இந்த உலகம் திரும்ப வர வேணாம், பிறக்க வேணாம், இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் எனக்கு வேணாம், ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு எந்த கர்மங்கள் இந்த கர்மங்கள் செய்யப்படுதோ அதெல்லாம் சத் என்று சொல்லப்படுகிறது. சத்திதியேவ அபிதீயத்தை, இது எல்லாம் சத்தென்றே சொல்லப்படுகின்றது. தது ஏதத்து யஜ்ஞதான ஆதி கர்ம அசாத்விகம். ஆச்சரியர் சொல்றார், எந்த இது இப்ப நம்ம பண்ற யஜ்ஞம் தானம் தபஸ் எல்லாம் பண்றோம்ல, இந்த கர்மங்கள் எல்லாத்திலையும் அசாத்விகம் விகுணம் அப்படி ஏதாவது சாத்விக குணம் இல்லாம இருக்கலாம். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுமையான சொற்களை சில பேர்கிட்ட பயன்படுத்துறேன். நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடிச்சுக்கிறதுலாம் நடக்கும். ரஜோ குணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் யாரையாவது திட்டுவோம். தானம் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் கடுமையா நடந்துக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் முடியாது, போயிட்டு வாங்க நாளைக்கு தரேன் அப்படின்னு கடுமையா சொல்லுவோம். அது வந்து மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் போன முறை கொடுத்துருக்கல, திரும்ப ஏன் வாங்குறீங்க? மருந்து கொடுக்கும்போது யாராவது ஏமாத்துவாங்க எங்களை, நாங்கள் என்ன தான் வாங்கியாச்சு இல்லை, திரும்ப எதுக்கு வாங்குறீங்க போங்க அப்படின்றோம், கடுமையா சொல்லுவோம். அப்ப நல்லதா நல்ல காரியம் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா சில கடுமையான சப்தங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இது மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சாத்விகமானு கேட்டீங்கன்னா ராஜசம். அப்ப ரஜோகுணத்தோட யூஸ் பண்ணாலும் அதே நேரத்துல விகுணம் அப்படி கொடுக்கறதுல ஏதாவது குறை இருந்துடலாம். சில சமயம் நமக்கு தெரியவே தெரியாது, அந்த பேக்கிங் எடுத்து கொடுப்போம், அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ப்ராடக்ட் இல்லாம போயிடும், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விகுணம் இருந்தாலும், குணக்குறைவு இருந்தாலும் அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா பூர்வகம் சம்பாதித்தம் பவதி. எப்ப நீங்க ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து ஈஸ்வரனுக்காக பண்றேன்னு நீங்க பண்ணினீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ரஜோகுண தமோ குண விஷயங்களும் கூடவே அதுல இருக்கக்கூடிய விகுணம்னா குறைகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிவிடும். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தாக ஆகிவிடும் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் அப்ப என்ன பண்ணணும், எந்த காரியம் பண்ணாலும் ஓம் தத் சத் ஓம் தத் சத் ஓம் சத் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம் இன்னைக்கு பாடத்துல வருது. தத்திரச்ச சர்வத்திர ஸ்ரத்தா பிரதானதையா சர்வம் சம்பாத்தியதே யஸ்மாத் தஸ்மாத். அப்ப இது மொத்தமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், என்ன சாமி ஒரு சப்தம் சொன்னா போதுமா சாமி அப்படின்னா, அப்ப எல்லா காரியங்களும் எதை பேஸ் பண்ணி இருக்கு? கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்கார், அவர் வாக்கியம் சத்தியம். அந்த சத்தியம்னு நம்பினாதான் அதுக்கு பேர் ஸ்ரத்தா, அப்பதான் அது பலன் கொடுக்கும். அதனால ஆச்சாரியார் சொல்றாரு, தத்திரச்ச இந்த யஜ்ஞதான தபஸ்ன்ற 3 கர்மங்களையும் சர்வத்திர
சர்வத்திர அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயும் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ரத்தா பிரதானத்தையா. அவன் கடவுள் இல்லைன்றது கூட ஒரு ஸ்ரத்த தானே. கடவுள் இல்லை, சாஸ்திரம் இல்லைன்னு ஒருத்தன் நம்புறான் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ரத்த தான். இப்ப கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்புறானா அதுவும் ஒரு ஸ்ரத்த தான். இப்ப நான் பண்ற கர்மத்துல இந்த ஓம் தத் சத்து பிரயோகப்படுத்தின அப்படின்னா இது நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்புறதும் ஒரு ஸ்ரத்த தான். அப்ப எல்லா காரியங்கள்லையும் என்ன இருக்கு? ஸ்ரத்தா பிரதானத்தையா சர்வம் சம்பாத்தியதே. ஸ்ரத்தைய பிரதானமா வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களோட பலன்களும் அடையப்படுறதா இருக்கு. எஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால. அப்ப எல்லா காரியங்களுக்கு பின்னாடி எது இருக்கு? ஒவ்வொருத்தரும் பண்ற காரியத்துக்கு பின்னாடி ஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தாமயோயம் புருஷா, முன்னாடியே சொல்லியாச்சு 3வது ஸ்லோகத்துல. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உலோகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஸ்ரத்தையை முன்னிட்டவர்கள் தான். ஸ்ரத்தா பிரதானம், அது சாத்விகமா இருக்கலாம், ராஜசமா இருக்கலாம், தாமசமா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஸ்ரத்தை இருக்கு. அதனால என்ன பண்றோம்? இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. அஸ்ரத்தயாஹுதம் தத்தம், அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத், தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதித்யுச்யதே பார்த்த, அசதித்யுச்யதே பார்த்த நச தத் பிரேத்ய நோ இஹ, நச தத் பிரேத்ய நோ இஹ அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதித்யுச்யதே பார்த்த நச தத் பிரேத்ய நோ இஹ. அஸ்ரத்தயாஹுதம் தத்தம். ஏற்கனவே நான் உங்களோட பிடிஎஃப் அனுப்பும் போது முதல்ல ஒரு 3 ஸ்லோகம் நான் போட்டிருக்கேன். 4வது சாப்டர்ல 29, 39, 40, அப்புறம் 9வது சாப்டர்ல 3. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல 40வது ஸ்லோகமும் 9வது சாப்டர்ல 3வது ஸ்லோகமும் இதோட கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 16வது சாப்டர்ல 24வது ஸ்லோகம், 23வது ஸ்லோகம், 16வது சாப்டர்ல 23 ஸ்லோகங்களை இங்க படிக்கணும். அப்படியே ரிப்பீட்டேஷன் தான் இது. அஸ்ரத்தயாஹுதம், ஸ்ரத்தையில்லாமல் ஆகுதி கொடுக்கப்பட்டதும், ஸ்ரத்தையில்லாமல் எதையெல்லாம் ஆகுதி கொடுக்கிறோமோ அதுவும், தத்தம் ஸ்ரத்தையில்லாமல் கொடுக்கப்பட்ட தானமும், ஸ்ரத்தையில்லாமல் செய்யப்பட்ட தபசும், தப்தம் தபக தபிக்கப்பட்ட தபசும், கிருதம் செய்யத்து எதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லாமல் செய்கின்றோமோ அது என்னது? அசதித்யுச்யதே பார்த்த. ஏ பார்த்த அர்ஜுனா, இது எல்லாம் அசத்தென்று சொல்லப்படுகின்றது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கர்மெல்லாம் ஸ்ரத்தை இல்லாம பண்றோமோ அதெல்லாம் அசத்தென்றே சொல்லப்படுகிறது. அது என்ன பண்ணும்? நச்ச பிரேத்திய, அது இறந்த பிறகும் பலன் கொடுக்காது. அதே மாதிரி நோ இக, இந்த லோகத்திலையும் பயன் கொடுக்காது. அதனால்தான் நம்ம சொல்லும் போதே நான் என்கிட்ட ரொம்ப பக்கத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறவுகளை நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன். என்னோட சிஷ்யர்களை ஒரு 10 பேரை போங்க அப்படின்ட்டு இருக்கேன். போங்க, பக்கத்துல வராதிங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரத்த இல்லை. ஸ்ரத்த இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்ற மார்க்கத்துல பலன் கொடுக்கும். எங்கெல்லாம் ஸ்ரத்த இல்லையோ நம்ம பண்ற வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட், கடல்ல தூக்கி போடுற மாதிரி வேஸ்டா போயிடும். அதனால நான் என்ன பண்ண, போங்கயா, ஸ்ரத்த இல்லைன்னா பக்கத்திலே வராதிங்க அப்படின்னு. அஸ்தித்யேவ உபலப்தவ்யா, நீங்க சத்துன்னு நீங்க நம்பினாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அடைய முடியும். அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்ற சத்தா இருக்காது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னா அடையவே முடியாது. அப்போ ஒருத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். எதை பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரத்தையோட பண்ணுங்க. அந்த ஸ்ரத்தை வந்து என்ன பண்ணுவோம், அதுல உங்களை இன்வால்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண வைக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 85-86 பேர் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து உருப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு நான் ஏதாவது பாடம் எடுப்பேன். நான் யோசிச்சு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைவீங்க,
இது எல்லாம் பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ண மாதிரி பகவான்கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் பிரார்த்தனை பண்றேன். சுவாமி இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14வது சாப்டர் நேற்று கூட காலையில் சுவாமிகிட்ட நேற்று ஈவினிங் போகும்போதும் நான் இதான் பிரார்த்தனை பண்ணுறேன். கிருஷ்ண பரமாத்மாட்ட இன்னைக்கு காலையில் வரும்போதும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த நான் உச்சரிக்கிற ஒவ்வொரு சப்தமும் உங்களோட புத்திக்குள்ளார போய் உங்க அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும். உங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் உண்டாகணும். சுவாமி எல்லாத்துக்கும் மோட்சம் கொடு அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட தான் இந்த பாடத்தை நடக்கிறேன். அப்ப எந்த காரியம் பண்ணினாலும் ஸ்ரத்தா பூர்வமா பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஸ்ரத்தையோட பண்ணல அப்படின்னா அந்த காரியம் என்ன ஆயிடுது? அசத் என்றே சொல்லப்படுகின்றது. அது இந்த லோகத்திலையும் பிரயோஜனம் கொடுக்காது, பரலோகத்திலையும் பிரயோஜனம் கொடுக்காது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொன்னா ஒரு நெகட்டிவ் சொல்லணும்ல, அந்த நெகட்டிவாவும் சொல்லிடுறேன். வார்னிங் கால். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, அஸ்ரத்தையாகுதம். அஸ்ரத்தையாகுதம்னு என்ன அர்த்தம்? ஹவனம் கிருதம். எதெல்லாம் ஹோமம் செய்யப்பட்டதோ ஸ்ரத்தை இல்லாமல். அப்படி பண்ணுவாங்களா சாமி? அப்ப என்ன பண்ணுவாங்க? நிறைய வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக தானே இப்ப நிறைய பேர் பண்றாங்க, அலட்சியமா பண்றது. ஹோமங்களே இப்ப நிறைய பேர் பிரீஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல நல்ல முறையா பண்றவங்களும் இருக்காங்க. அடிச்சு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. அப்ப ஹோமங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது எது ஸ்ரத்தை இல்லாமல் பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தூல ஃபார்ம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அக்னி வந்து விராட் அம்சம் அது. அப்ப அந்த அக்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து கேர்லெஸ்ஸா பண்றேன்னு வச்சுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம், பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்ரத்த இல்லாமல் உதாசீன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கப்பட்டதோ ஹவனம் கிருதம். அதே மாதிரி தத்தம் ச பிராமணேபியோ, பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர் முதலியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்த இல்லாமல் கொடுக்கப்படுகிறதோ அஸ்ரத்ததையா. அதே மாதிரி தபக தப்தம் அனுஷ்டிதம். எது வந்து பாத்தீங்கன்னா எந்த தபஸ் ஸ்ரத்த இல்லாமல் அனுஷ்டிக்கப்பட்டதோ. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதாஜி சுவாமிஜி இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாஸ்டிங் இருக்கோம் சாமி, ஃபாஸ்டிங் இருக்கும். மூஞ்சில 4 குத்து ஃபாஸ்டிங். விரதம்னு சொல்றதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது ஃபாஸ்டிங்ன்ற வார்த்தையில எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. ஃபாஸ்டிங்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். பெருமைக்காக மூஞ்சிலே 4 குத்து வாட்டர் ஃபாஸ்டிங். ஏன் சுவாமிக்கு வந்து விரதம் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் வந்து சோமவார விரதம் வந்து சிவபெருமானுக்காக இருக்கிறேன் சொல்லுங்களேன், அதை சொல்லுங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை குருவார விரதம் இருக்கிற சுவாமி, தட்சிணாமூர்த்திக்காக இருக்கிறேன், குருநாதருக்காக சொல்லுங்களேன். சனிக்கிழமை விரதம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்காக சனிக்கிழமை விரதம் இருக்கிறேன், சஷ்டி விரதம் முருகருக்காக இருக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உள்ள வந்துட்டு நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம். மண்ணாங்கட்டி யார் பலன் கொடுக்க போறா ஃபாஸ்டிங்க்கு? யார் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரா கொடுக்க போகுது? வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, வாட்டரா கொடுக்க போகுது. நாங்க ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருக்க போறோம். ஃப்ரூட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. என்ன கிடைக்கும்? ஸ்தூலமா இந்த ஜென்மத்துல பலன் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி. மண்ணாங்கட்டி மூஞ்சிலே 4 குத்து ஈஸ்வரனை விட்டுட்டு பண்ற எந்த காரியமும் விளங்காது. இப்ப நிறைய பேர் ஃபேமஸ் ஆகி போச்சு. இந்த எங்கேயாவது ஃபாஸ்டிங் மண்ணாங்கட்டின்னு சொல்லக்கூடாது. இனிமே விரதம் இருக்கிறேன், சுவாமிக்காக விரதம் இருக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா சாப்பிடக்கூடாது 14 மணி நேரமா எவ்வளவு சொல்றாங்க. ஆமா ஆமா அதுக்கு பதிலா விரதம் சுவாமி பேரை சொல்லி விரதம்னு இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பவித்திரம் பண்ணக்கூடியது. ஒரு சுவாமிக்கு அதான் ததர்த்தியம்ன்ற சப்தத்தை பயன்படுத்துறாரு. நம்ம பண்ற காரியம் அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்காக பண்றேன் அப்படின்னா அது பவித்திரமாயிடுது, உங்களுக்கு பலன் கொடுத்து சத்தியமாயிடுது, சத்தாயிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாமியை விட்டுட்டீங்க அப்படின்னா அது அசத்தா போயிடும், உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பெருமைக்காக சன்னியாசிகள், நான் சொல்றது சாமி, ஒரு மாதாஜி பிதாஜி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. எனக்கு கோமா ஒரு என்னது ஈஸ்வரன் பேரை சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் மண்ணாங்கட்டி. ஏன்னா டாக்டர் சொன்னான், அவன் இதுல வந்து கொரியாக்காரன் வந்து ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு. கொரியாக்காரனை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சான். எதையாவது பெருமைக்காக எறும்பு மாடு மேய்க்கிறது போய் எல்லாம் பலன் கிடைக்காம போயிடும். அதனால்தான் நம்ம இங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை வந்து பாத்தீங்கன்னா ததா அஸ்ரத்தையா ஏவ கிருதம். அஸ்ரத்தையினால எது வந்து செய்யப்பட்டதோ, எது எத்து ஸ்துதி நமஸ்காராதி, எந்த ஸ்துதி செய்யப்படுதோ, எந்த நமஸ்காரங்கள் செய்யப்படுதோ, நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய அது எல்லாம் சர்வம் அசதிதி உச்சதே,
எல்லா காரியங்களும் அசத்தென்றே சொல்லப்படுகிறது. அது என்ன பண்ணும்? மத்து பிராப்தி சாதன மார்க்க பாஹ்யத்துவா தெளிவா சொல்லிட்டார். நீங்க பண்ற ஈஸ்வரனை விட்டுட்டு பண்ற எல்லா காரியங்களும் என்ன ஆகும் தெரியுங்களா? சிரத்தை இல்லாம அது என்ன பிராப்தி பண்ணக்கூடிய சாதன மார்க்கத்துக்கு வெளியில இருக்கிறது. நீங்க எவ்வளவு வேணா பண்ணீங்க, என்ன பிராப்தி பண்ற சாதன மார்க்கத்துல இருந்து அது வெளியில பாக்கியமா இருக்கிற காரணத்தினால, வெளியில இருக்கிற காரணத்தினால ஏ பார்த்த நச்சதத்து பஹ்வாயாசம் அபி. நான் அந்த மாதாஜி பிதாஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் பண்ணுவாங்க, நேச்சுரோபதி கேம்ப் அப்படின்னு. அந்த கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சாப்பாடு கொடுக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 நாள் 10 நாள் வாட்டி எடுத்துருவாங்க. 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங், 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஃபாஸ்டிங், 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அப்படின்னு 10 கிலோ 15 கிலோ வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகி போவாங்க. அப்ப தாற்பயம் என்னது? வெயிட் லாஸ் பண்றதுக்காக இது. அதுக்கு நல்ல விரதங்கள்லாம் வந்து ஈஸ்வரனோட பேரை சொல்லிக்கிட்டு நல்ல விரதங்கள்லாம் இருக்கலாம். நல்ல ஃபாஸ்டிங் கரெக்டா இதாயிடும். அது ஃபாஸ்டிங்னு பேரை சொல்லி வந்து ஈஸ்வரன் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா அது பஹ்வாயாசம் அபி. ரொம்ப சிரமப்பட்டதா இருந்தாலும், நிறைய கஷ்டப்பட்டு பண்றதா இருந்தாலும் அந்த கருமங்கள் எல்லாமே பிரேத்திய பலாய நோ அபி இகார்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகும் பலன் கொடுக்காது. வெயிட் லாஸ் எங்க ஆகும்? சொர்க்கத்துக்கு போய் வெயிட் லாஸ் பண்றதா? இங்க விரதம் இருந்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா இங்கே வெயிட் லாஸ் ஆகும் 4 கிலோ 5 கிலோ, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க பண்ற ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், நீங்க பண்ற கர்மம் எல்லாமே இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்தில் பலன் கொடுக்காது. கூடவே இகார்த்தம், இகார்த்தம்னா இங்கேயும் பலன் கொடுக்காது. ஏன்? அப்ப நான் இப்ப நானே கிரிட்டிசைஸ் பண்றேன்ல, நானே வந்து பாத்தீங்கன்னா யாராவது இது மாதிரி பண்றாங்கன்னா எதுக்கப்பா ஈஸ்வரன் பேரை சொல்லி பண்ண வேண்டியதுன்னு? ட்ரெக்கிங் ஏறுறது, மலை ஏறுறது. ஏன்? நல்ல பழனி மலை ஏறுங்க, நல்ல வெள்ளையங்கிரி மலை ஏறுங்க, நல்ல பர்வத மலை ஏறுங்க, இமயமலையில போய் வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத்துக்கு நடந்து போங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம எந்த மலையோ இருக்கு. நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை ஏறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேலூர் பக்கத்துல ஒரு மலை இருக்கு பார்த்தேன். கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்றாங்க, காடு வழியா ஏறுறாங்க. ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்த இடம், அது குகையா இருக்கு, அதை நாங்க பார்க்க போறோம். பெருமாளை பாக்குறதுக்கு வந்து மலை ஏறலாமே, திருப்பதி மலை ஏறு. நம்ம சுவாமியை பாக்குறதுக்கு, சிவபெருமானை பாக்குறதுக்கு வெள்ளையங்கிரி மலை ஏறு. ஈஸ்வரனை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத் மலை ஏறு. இது மாதிரி விரதங்கள் இது மாதிரி பண்ணா தபஸ் ஆயிடும் உனக்கு. இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்களை பாக்குறதுக்கான குகையை பாக்குறதுக்கு மலை ஏறி என்ன ஆக போகுது? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானே வந்து என்ன பண்றேன், இது மாதிரி சுவாமியை பாக்குறதுக்கு மலை ஏறும் போது நான் ஸ்துதி பண்றேன். சூப்பர் ஜி, நல்லது ஜி, சூப்பர் அர்த்தம் சத்து, ரொம்ப சூப்பர் ஜி, நல்லா பண்றீங்க ஜி, நல்லா பண்ணுங்க, மலை ஏறுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதே யாராவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இதுல எல்லாம் போய் மலை ஏறினாங்கன்னா, ட்ரெக்கிங் பண்றேன் அப்படின்னு ஏறினாங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு கேட்டா, சாதுபிகி, சாதுக்களால் வந்து பாத்தீங்கன்னா நிந்திதத்வாதிதி. அப்போ நிந்தனை செய்யப்படுறதா இருக்கு சாதுக்களால். அப்ப என்ன ஆகும்? சாதுக்கள் இங்கே நிந்தனை பண்றாங்க அப்படின்னா நல்லவங்க, அந்த காரியம் இங்கேயே கெட்டு போயிடும். அப்ப இந்த லோகத்து பயனும் கிடைக்காது, பரலோகத்து பிரயோஜனமும் கிடைக்காது, அது வேஸ்டா போய்விடும் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல முடியுது. இதோட நம்ம என்ன பண்ணணும்? 16வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் வந்து 4வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம், 9வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம், 3 ஸ்லோகங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே அர்த்தம் ரிப்பீட்டேஷன் ஆகுது. இதோட இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோத்யாயः. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. ஜி நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லீவ் வந்துடுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மரி மாதிரி ஒரு 3 நாளில் பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்லோகம் பார்த்தா முடிச்சிடலாம். நாளைக்கு சம்மரி பார்த்துடலாம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். நமஸ்காரம். நேற்று ஒரு ஒரு வாரமாக எனக்கு ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கொண்டரிங்கி மலைன்னு ஒரு திண்டுக்கல் பக்கத்துலேயே எதுலையோ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலை. அதில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, டெய்லி 4 முறையோ எத்தனையோ முறை ஏறுறான். 4 முறை மேலே ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹைட்டான மலை. அவன் எதுக்கு ஏறுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து ஏறி இறங்குறான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன அர்த்தம், பகவான் அந்த மலையில் ஏறுறவங்க நிறைய பேர் சிவபெருமானை மேலே பார்க்கறதுக்கு ஏறுறாங்க. வெள்ளையங்கிரி மலை ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மேலே பார்க்கறதுக்கு. வெள்ளையங்கிரி மலையில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தியோட சிவபெருமானுக்காக மலை ஏறிட்டு இருக்காரு ஒருத்தர். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ எவ்வளோ. இந்த கொண்டரிங்கி மலையில் ஒரு பையன் வந்து 4 முறை ஏறி இறங்குறான். இவன்கிட்ட ஸ்ரத்தா பக்தி இல்லை, இவன் ரெக்கார்டுக்காக இறங்குறான், ஏதோ ஒரு ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்காக ஒருத்தர் ஏறுறார். 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் தான், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா, ஒருத்தர் சிவபெருமானுக்காக வேலையங்கிரி ஏறார், இன்னொருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக. என்ன ஆகும்? அப்ப ஒருத்தருக்கு ஸ்ரத்தா பக்தி இருக்கு, ஒருத்தருக்கு ஸ்ரத்தா பக்தி இல்லை. அப்ப பலன் வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா 2 பேருக்கோட ஆயாசமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப எந்த ஒரு காரியம் பண்ணும் போது உடம்பு இழைக்கணுமா கூட கிரிவலத்தை போங்க, சுத்துங்க. திருவண்ணாமலையில வந்து 4 சுவாமியோட மலையை சுத்துற அப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக நீங்க மலை சுத்துனீங்கன்னா, மலை சுத்துறதுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக மலை சுத்துறன்றதுக்கும் வேற, ஈஸ்வரனுக்காக மலை சுத்துறதுன்றது வேற. இல்லை, இன்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த கர்மா பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே கொண்டு வாங்க. அப்ப வந்து அது சத்தியம் ஆயிடும், இல்லைன்னா அதெல்லாம் அசத்த ஆயிடும் உங்களுக்கு. பாப்பா. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி. ஆமா, மல்லிகார்ஜுன சுவாமி. ஆனா இவன் இந்த பையன் ஏறுறது வந்து மல்லிகார்ஜுன சுவாமிக்காக ஏறல. பாப்போம் ஜி. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.